சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அஷ்டமத்துல, அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு 3-10 கூடிய சுக்கிர பகவான் வந்து தொழில் ஸ்தானாதிபதி அஷ்டமத்துல போய் உச்சமடையும் போது நிறைய பேர் வந்து உங்களுக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும், உச்சமாக இருக்கும், நீங்க எது தொட்டாலும் சூப்பரா போயிடும்னு சொல்லுவாங்க. பட் நடைமுறையில் அப்படி கிடையாது. எதுக்கு என்றால் 8 என்னது கெட்ட ஸ்தானம். அந்த இடத்துல போய் சுக்குன்னு உச்சமடையும் போதே 3-10 8ல போய் உச்சமடையும் போது உங்களுக்கு தொழில்ல மிகப்பெரிய போராட்டமான வாழ்வே கொடுக்கும். எப்பவுமே தொழில் ஸ்தானாதிபதி அஷ்டமத்துக்கு போயிருக்கிறார் என்றால் நீங்க பயங்கரமா கஷ்டப்படுவீங்கன்னு அர்த்தம். தொழில்ல மிகப்பெரிய உயிர்வினை கொடுப்பாது. அதனாலதான் நீங்க தொழில் ஸ்தானத்துல பார்க்கும்போது சிம்மராசி பொறுத்தவரை இந்த அஷ்டமத்துல சுக்குன்னு இருக்கிறதுனால நடைமுறையிலும் நீங்க எதிர்பார்க்கறதை விட பல தொழில்கள் செய்து எந்த தொழிலும் முயற்சி பெற முடியாத, வெற்றி பெற முடியாத சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆக உங்க ஜென்ம ஜாதகத்துல அப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் நீங்க மற்ற யோக நிலைகளை பொறுத்து நீங்க பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது.